கிட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் அப்படின்னா பொதுவாகவே நம்ம என்னம்மா சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வந்து 2 விதமாக இருக்குது நம்பர்ஸில். லார்ஜ் நம்பர், இன்னொன்று வந்து ஸ்மால் நம்பர். ஓகேங்களா. ஸ்மால் நம்பர் அப்படின்னா என்னது, நீங்கள் லோயர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போது 10, 20, 50, ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி வரதெல்லாம் நம்மளுக்கு ஸ்மால் நம்பராக இருக்கும். லார்ஜ் நம்பர் என்ன அப்படின்னா லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் வந்து நம்ம படிப்போம். அதுதான் வந்து என்னென்னா லார்ஜ் நம்பர், பெரிய பெரிய நம்பராக வரும். ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 9999 பீப்பிள் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி 1000, லேக்ஸ், க்ரோர்ஸ் இது எல்லாமே கலந்து வருது தான் என்னென்னா லார்ஜ் நம்பர். ஓகேங்களா. இது புரிஞ்சுதா? சரி, நம்ம வந்து இப்போ போன இயர் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரீகேப் பண்ண சொல்லியிருக்காங்க. சக்ஸஸர் அண்ட் ப்ரெடியூசர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. when one is added a number to a number we get its successors. when one is subtracted from a number we get its ப்ரெடியூசர்ஸ். என்ன அர்த்தம்? அதாவது ஒரு நம்பர், எனி நம்பர், ஓகே, ஒரு நம்பர் கூட 1 ஆட் பண்ணுறோம். சக்ஸஸர் அப்படின்னா ஒரு நம்பர், ஏதோ எனி நம்பர் இஸ் ஆடட் பை 1. சரியா, அந்த நம்பர் கூட நம்ம 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸர் கிடைக்கும். ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிள் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 8 + 1 = 9. ஓகேங்களா. 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, நம்பர். ஓகேங்களா. இது எனி நம்பர், இது கூட நம்ம 1 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 9 வந்திருக்கு. அதே போல் 9 + 1 ஆட் பண்ணும்போது 10 வரும். ஸோ இது எல்லாமே என்னென்னா சக்ஸஸர்ஸ். இதே வந்து ஒரு நம்பர் கூட 1 வந்து சப்ராக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னென்னா நம்ம ப்ரெடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 - 1 = 7. ஓகேங்களா. அப்போ 7 - 1 = 6. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சக்ஸஸர் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு படி முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ்னால் நம்ம இப்போ யார் வின் பண்ணுறாங்களோ, ஃபஸ்ட்டு இடத்துக்கு யார் வராங்களோ அவங்க தானே நம்ம சக்ஸஸர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட +1 ஆட் பண்ணுற போது சக்ஸஸர், இது கூட ஒரு மைனஸ் வந்து இது பண்ணும்போது ப்ரெடியூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலம் வந்து இருக்கட்டும், உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர். ஒரு பெரிய நம்பரை எப்படி நம்ம வந்து ஃபார்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தௌசண்ட்ஸ், 100, க்ரோஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்து வர்றது தான் லார்ஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ கலந்து எழுத போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரேட்டஸ்ட் நம்பர், ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் ஆடட் தட் கிவ்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா. நான் இப்போ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் கிரேட்டஸ்ட் நம்பர்னால் இப்போ நம்ம 1, 2, 3ல் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எப்போவுமே 1, 2, 3 எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3ல் நம்மளுக்கு எது ஸ்மாலஸ்ட் நம்பர் வரும், இப்போ 1 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். கரெக்டாக. அப்போ 2, 3, 4 இந்த மாதிரி எழுதும் போது 9 தான் இருக்கிறதுலையே கிரேட்டஸ்ட் நம்பராக வரும். அதுக்கப்புறம் போயிட்டீங்க அப்படின்னா 2 டிஜிட்டில் எது வரும், சின்ன நம்பரு 10 வந்துடும். ஆனால் இது வந்து 2 டிஜிட்டில் வந்திருக்கு. ஸோ 1 டிஜிட்டில் பிக்கெஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 9 வரும். பிக்கெஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 9 வரும். ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1 வரும். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர்னால் பிக்கர் நம்பர் என்ன வரலாம். எக்ஸாம்பிள் நம்ம 9லேருந்து எடுத்துக்கலாமா, 1 டிஜிட்லேருந்து போயிடலாம். புக்லேயும் அப்படி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ கிரேட்டஸ்ட்டு 1 டிஜிட் நம்பர்னால் என்னது, 9 அப்படின்னு எழுதிக்கலாம். இது கூட நான் 1 ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஸ்மாலஸ்ட் நம்பர். அது வந்து 2 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அதே போல் 2 டிஜிட் நம்பரில் நான் 2 ஆட் பண்ணுறேன், 99. ஓகே, 2 டிஜிட்டில் நம்மளுக்கு என்ன வரும், 99 வரும். ஸோ 99 கூட +1 ஆட் பண்ணும்போது என்ன வரும், 3 டிஜிட்டில் நம்மளுக்கு வந்துடும். 3 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துடும். அதே போல் 3 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 4 டிஜிட்டில்
ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஹோம்ஒர்க்காக. ஸோ இங்கே பாருங்கள் 3 டிஜிட் வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா. கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் என்ன 99999 ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும் ஸ்மாலஸ்ட்டு 1000 வரும். ஓகேங்களா, அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன நம்ம சொல்லலாம் வேர்ட்ஸில் சொல்லும் போது TEN10 இது 100 அப்படி சொல்லலாமா. அடுத்து இது வந்து 1000 இது மாதிரி தான் அங்கே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அடுத்தது இதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, இப்போ புக் ஒர்க் பண்ணலாமா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும் 999 ஓகேங்களா. 999 கூட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன 4 டிஜிட் கிடைக்கும் 1000 தான் இருக்கிறதுல 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம். ஸோ இதே போல் இதுலேயும் நம்ம வந்து எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போது அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க 999 ஓகே ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும் 1 2 3 4. அப்போ இது நம்மளுக்கு என்னன்னு சொல்லலாம் 1 2 3 4 5 டிஜிட் வந்திருக்கா 1s 10s 100 1000 10,000. அப்போ இது என்ன நம்ம சொல்லலாம் 10,000. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5 டிஜிட் 4 டிஜிட் இது வந்து நம்மளுக்கு 1 டிஜிட். ஓகேங்களா, இது 2 டிஜிட் இது 3 டிஜிட் இது 4 டிஜிட். இப்போ அடுத்து 5 டிஜிட்டில் எழுதலாமா. 5 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது 9 வரும் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும் 6 டிஜிட்ஸ் வரும் 1 2 3 4 5 6. ஓகேங்களா, அப்போ இது என்ன வரும் நம்மளுக்கு இது மாதிரி 5 டிஜிட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் லேக். ஓகேங்களா, அது என்னது லேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா லேக்ஸு 1000s 100 லேக்ஸ் க்ரோர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஃபார்மேஷன் ஆகி வர்றது தான் என்ன சொல்லுவோம் நம்ம லார்ஜ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் ஆடட் தட் கிவ்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போது இங்கே பாருங்கள் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 1 2 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர். ஒரு லார்ஜ் நம்பரை எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லார்ஜ் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 1000s 100 க்ரோர்ஸு இது எல்லாமே கலந்து வர்றது தான் லார்ஜ் நம்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் நம்ம இங்கே வந்து கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் என்ன லார்ஜஸ்ட் நம்பர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா என்னென்னா இப்போது நம்மளுக்கு 1 2 3 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து நான் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் என்னென்னா இப்போ 1 2 3லே இருக்கிறதுல எது சின்ன நம்பர் இது தான். ஆனால் இருக்கிறதுலையே இது தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்மால் நம்பர். ஓகேங்களா, ஆனால் இது 1 கூட நம்ம 0 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இதுலேயே இருக்கிறதுலே வந்து என்னென்னா 1 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். ஸோ 1 டிஜிட் இது எல்லாமே இதிலேருந்து 9 வரையும் நம்ம என்ன சொல்கிறோம் 1 டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 டிஜிட்லேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னதுன்னா 1, பிக்கெஸ்ட் நம்பர் என்னதுன்னா 9. ஓகேங்களா, அதுதான் சரிங்களா. ஸோ இப்போ அதுதான் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் எதுமா நான் அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள் 1 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது 9. ஸோ அது கூட 1 ஆட் பண்ணுறோம். அப்போ இது என்ன வருது சக்ஸஸர் மாதிரி வருது. 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ நம்ம என்னது 10 கிடைக்கும். அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் என்னென்னா இப்போ இது 2 டிஜிட்டில் எடுத்துக்கோங்க. 2 டிஜிட்டில் எது சின்ன நம்பர் நம்மளுக்கு 10 தான் சின்ன நம்பர். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டிஜிட்டில் 11 வரும் 12 13 14 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து எது வரையும் நம்மளுக்கு வரும் 99 வரையும் நம்மளுக்கு 2 டிஜிட் வரும். அடுத்தது நம்மளுக்கு எப்படி வரும் 100 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது 3 டிஜிட்டில் இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா, 2 டிஜிட்டில் இதுதான் பிக்கெஸ்ட் நம்பர். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு எது பிக்கெஸ்ட் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம பிக்கெஸ்ட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் நம்பரும் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிங்கிள் டிஜிட்டில் அதாவது 1 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் எதுமா 9 கூட 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பர் அதாவது 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டில் எது கிரேட்டஸ்ட் நம்பரு 99. ஸோ அது கூட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பர்
100 கிடைக்கும், 100 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது 3 டிஜிட்டில், அதாவது 3 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது 999. ஓகேங்க, 999. ஸோ +1 ஆட் பண்ணுறோன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் 1000 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது கிரேட்டஸ்ட் நம்பர் 4 டிஜிட்டில் என்ன வரும் 9999 எடுக்கிறோம் அப்படின்னா +1 = நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10,000 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து 5 டிஜிட்டில் நம்ம எப்படி எடுப்போம் 99,999 அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. +1 கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் லேக்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா, லேக் கிடைக்கும். பாருங்கள் 1 போட்டு 5 zeros போட்டிருக்கோமா, லேக்ஸ். ஸோ அதே போல் வந்து இப்போ 6 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் எடுக்கிறோன்னா 999, 6 9s வரும். +1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10 lakhs. என்ன கிடைக்கும் 10 lakhs கிடைக்கும். ஓகேங்களா. அதே போல் கிரேட்டஸ்ட் நம்பரில் நம்ம 9 எடுக்கிறோம், அது கூட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் crore கிடைக்கும். ஓகேங்களா, crores. ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு 8 டிஜிட் உண்டான இது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா. இப்போ இதுவும் அதே போல் தான் மாறும். இப்போ இது 1 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் 2 டிஜிட்டில் இதுதான் வந்து என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர், நம்மளுக்கு பிக்கெஸ்ட் நம்பர். ஓகேங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாறி மாறி வரும். ஸோ இதை நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதே தான் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம போயிடலாமா, இந்த சொல்யூஷனுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு போயிடலாமா. இப்போ இங்கே பாருங்கள் 99 + 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 99 + 1 அப்படின்னா என்ன, 99 கூட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1000 கிடைக்கும். அதாவது என்னது 4 டிஜிட் நம்பரில் 1000 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன போடணும் 1000 போடணும். அடுத்தது இங்கே வந்து 1000ல் 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் இப்படியே போட்டு காட்டுறேன் பாருங்கள். 99 கூட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10 10 10. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 1000. ஓகேங்களா, 1000 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்னம்மா கேட்டிருக்காங்க 10,000 - 1. அதாவது 10,000ல் 1 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஜீரோஸில் 1 போகுமா, போகாது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பாரோ பண்ணுறோம், இங்கே 10 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இங்கே 10 ஆகிடும், மீதி எல்லாமே 9 ஆகிடும். கரெக்டாக இப்போ 10ல் 1 போனால் 9. இப்போ இங்கே 10 இருக்கும், 10ல் இங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆகிடும் 9 ஆகிடும். அப்போ இங்கேயும் 9 வரும், இங்கேயும் என்ன ஆகிடும் 9 ஆகிடும். இப்போ இங்கேயும் வந்து 9 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன 4 டிஜிட்டில் பிக்கெஸ்ட் நம்பர் கிடச்சிருக்கா. 4 டிஜிட் பிக்கெஸ்ட் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் 9999. ஓகேங்களா, அதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸர் ஆஃப் 4576. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்குறாங்க சக்ஸஸர்னால் நான் என்ன சொன்னேன் 4576 கூட நம்ம 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் இப்போது 4577. ஒன்றும் இல்லை, இந்த 2 நம்பர் கூட மட்டும் நீங்கள் இதை ஆட் பண்ணுங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா. 4576 கூட 1 ஆட் பண்ணும்போது 4577 வந்துடும், 4577 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 4th சம் பார்க்கலாமா. த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் 8970. ப்ரொடியூசர்ஸ்னால் நான் என்ன சொன்னேன் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது. ஸோ 0ல் 1 போகுமா, போகாது. அப்போ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணால் இங்கே என்ன ஆகிடும் 6 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10ல் 1 போனால் 9, இந்த 6 9 8. அப்போ ஆன்சர் என்ன வரும் 8969. ஸோ இது விட ஒரு நம்பர் மட்டும் அப்படியே பேக்கில் போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ப்ரொடியூசர்ஸ் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கிரேட்டஸ்ட் 999 கூட நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் 5 டிஜிட் நம்பர். இதுதான் நம்மளுக்கு 10,000 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 4 டிஜிட் இருக்குது, இது கூட நான் 1 ஆட் பண்ணுறேன். 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 5 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைச்சிருக்கு. அப்போ என்னது 1 2 3 4 5 டிஜிட் கிடச்சிருக்கு. அப்போ அதோட வேல்யூ என்னது 10,000 அப்படிங்கிறத இங்கே எழுதுகிறோம்.
ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் மெயினாக இந்த காலமை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து போக முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.